நம்ம தனுசு முதல்ல என்னென்ன திசை நடக்குன்றத பார்த்துருவோம். மூல நட்சத்திரம். அதிகமா மூலம் அதாவது திறமை மிக்க மனிதர்கள்ல நான் பார்த்து வியப்படைகிற நட்சத்திரங்கள்ல மூலம். திறமை மிக்க மனிதர்கள். பூராடம். ஓரளவுக்கு தனுசுலயே கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி யாருன்னு கேட்டா பூராடம்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு பரவால்ல. உத்திராடம். ஒரு நட்சத்திரங்கள்ல வலுவான ஒரு தனித்தன்மை, தேஜஸ் கொண்ட நட்சத்திரம் உத்திராடம். தனுசுல வருது. ஸோ இப்படி ஒரு நட்சத்திர அமைப்புல பிறந்தீங்கன்னா, தோராயமா சுக்கிர திசை, அப்புறம் சூரிய சந்திராங்க, அப்புறம் ராகு, குரு கிட்டத்தட்ட 70 வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி திசையே இருக்காது. தனுசு ராசியில பிறக்கிறவங்க சனி திசைய வயசான பிறகு தான் சந்திப்பீங்க. அதனால தசாநாதன் சனி இல்லை. அப்போ டிரான்சிட் வந்து இந்த கோச்சார பலன்கள்லாம் வெறும் 20-25% தான் உங்கள பாதிக்கும். அப்போ உங்களுக்கு தசாநாதனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இத முதல்ல கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஏஜ் வந்து உங்களுக்கு 20, 30, 40, 50 எந்த ரேஞ்சில தான ஒண்ணும் பயம் இல்ல. 4ல சனி வெறும் தடங்கல் தான் தருவார். ஒரு சின்ன டைவர்ஷன் அவ்வளவுதான். அத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும். மற்ற லக்னங்கள்ல எதெல்லாம் ஃபேவரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் நீங்க இந்த முறை மிதுன லக்னமா இருந்தாலும் உங்களுக்கு தனுசு ராசியோட காம்பினேஷன் பெட்டரா தான் இருக்கு. ஈவன் நீங்க கன்னி லக்னமா இருந்தா கூட பரவால்ல தான் இருக்கு. கன்னி அவ்வளோ சூப்பரா சொல்ல முடியாது. பட் பரவால்ல. துலாம் லக்னம் அண்ட் தனுசு ராசி காம்பினேஷன் வந்தாலும் கூட பரவால்ல. நல்லா இருக்கு. ஓரளவுக்கு ஏற்றங்கள் பார்த்துடலாம். நல்ல ஏற்றங்கள பார்த்துடலாம். விருச்சிகம் லக்னம் அண்ட் தனுசு ராசி காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்கு. வெறும் இந்த மேஷம், மீனம், சிம்மம் தான் கொஞ்சம் கடகம் கூட பரவால்ல. தனுசுக்கு கடகம் கூட பரவால்ல. 8வது லக்னமா இருந்தாலுமே, லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு சந்திரன் 6ல இருக்கார். பொசிஷன் எடுக்குறாரு. ஸோ அதுதான் நம்ம அந்த கால்குலேஷன புரிஞ்சுக்கணும். குரு சந்திர யோகம் இருந்தா போதும். அப்ப வந்து மெயினா என்னன்னா, மேஷம், மீனம், சிம்மம் இந்த 3 லக்னம் தான் வந்து தனுசுக்கு தனுசே இருந்தாலும் கூட, ஒரு மாரி ஒரு தடையோட கொண்டு போகுது. கும்பம் வந்து பொருளாதார ரீதியா நல்லாருக்கும். கும்பம்ல பிறந்தீங்கன்னா, கும்ப லக்னம் அண்ட் தனுசு ராசியில பொருளாதார ரீதியா நல்லாருக்கும். மற்ற சூழல் எல்லாமே ஃபேவரா இருக்கும்னு சொல்ல முடியல. ஓவரால் தனுசு இந்த அடுத்த ஒரு 2 1/4 வருஷம் இந்த சனியுடைய பொசிஷன்ல பார்க்கும்போது, அப்படியே நான் ஜாலியா இருக்கணும்னு நினைக்காம, நான் வேலைய சின்சியரா பண்றேன். எனக்கு பலன் கிடைக்கும்போது கிடைக்கட்டும். ஐ அம் ஓகே வித் வாட் ஐ ஹேவ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சூப்பர். இன்னும் அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். அது கிடைக்கணும், இது கிடைக்கணும் போராடாதீங்க. அது போராடுனா என்னன்னா மன வருத்தம் வந்துரும். அது வருத்தம் இல்லாம பார்த்துக்கங்க. அதன்படி இந்த நேரம் நல்ல நேரம். சனி 4ல வரதுனால சில பேருக்கு வீடு மாற்றம், சில பேருக்கு வாகன மாற்றம், சில பேருக்கு இடம் மாற்றம், சில பேருக்கு வந்து ஏதேதோ டக்கு டக்குன்னு மாத்துற மாரி வரும். அது வந்தா அவசியம் அப்படின்னா பண்ணிக்கங்க. அது பண்ண வைக்கும் சம்டைம்ஸ். அது பண்ணிக்கங்க. ஸோ இதோடைய காம்பினேஷனும் உங்க தசாபுத்தியும் பொருத்தி அது எப்படி இருக்கு? பர்த் சார்ட்ல உங்களுக்கு லக்னாதிபதி எப்படி இருக்காரு? தசாநாதன் யார்? அவர் எங்க இருக்கார்? இத பொறுத்து நீங்க பலன புரிஞ்சுக்க பாருங்க. இதான் என்னுடைய பாயிண்ட்டா நான் சொல்ல விரும்புறேன். அதனால இது பெருசா ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா எல்லாரும் குடுத்த மெசேஜ பார்த்தேன். இது ஏதாவது சீரியஸ் ப்ராப்ளம் குடுத்தோ, ஹெல்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க. இதுவரைக்கும் எக்ஸர்சைஸ்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைச்சீங்கன்னா, இனிமேல் அத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.